ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்க நந்தினி. சோ இன்னைக்கு vlog என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு வந்துட்டு ஒரு சூப்பரா குளிர்ச்சியா ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போறோம். எல்லாருமே வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம் எல்லாம் இதுல ஆட் பண்ணி ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்டான கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ சைனா கிராஸ் தான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். சைனா கிராஸ் இல்லை அகர் அகர் எதனா சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் சைனா கிராஸ் அது கூடவே ஜவ்வரிசியுமே வேக வச்சிருக்கேன். இதுதான் சைனா கிராஸ். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். கொதிக்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கினா நம்மளோட ஜெல்லிக்கு இது ரெடி ஆயிடும். ஸோ இப்போ வந்துட்டு 3 விதமான ஃபுட் கலர்ஸ் எல்லோ, கிரீன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமா அகர் அகர் அதுல சேர்த்தது வாட்டரை வந்துட்டு ஜெல்லி கோஸ்டர் நான் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 hour விட்ட ஜெல்லி ரெடி ஆயிடும். மிச்சம் இந்த வாட்டரை வந்துட்டு ஒயிட் கலரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால்ல வந்துட்டு 400 ml பால் வந்துட்டு நான் காசறதுக்கோசரம் வச்சிருக்கேன். அதே மிச்சர் இந்த 100 ml பால்ல வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு வெனிலா ஃபிளேவர் தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இருக்கேன். இப்ப பால் வந்துட்டு நல்லாவே காஞ்சிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு கஸ்டர்ட் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் ஃபுல்லாவே திக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்ப ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா என்கிட்ட வீட்டுல இருந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். கிரேப்ஸ் வந்துட்டு நான் குட்டி குட்டிஸா நறுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ என்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிச்சம் இருந்த ஃப்ரூட்ஸ் தான். ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு இருக்கேன், கிரேப்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே குட்டி குட்டிஸாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ நம்மளோட இஷ்டம். இது பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பைனாப்பிள் கேசரி செஞ்சேன். இதுவுமே இன்னும் 1 இருந்துச்சு. ஸோ இதையுமே நல்லா எக்ஸஸாக இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டு குட்டி குட்டிஸாக பொடிஸாக நான் இதையுமே கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் ப்ரொமோகிரானேட் ஒரு 1/2 ப்ரொமோகிரானேட் வந்துட்டு இருந்துச்சு. பாப்பாக்கு நான் வந்துட்டு ஜூஸ் கொடுத்து மிச்சம் ஒரு 1/2 எடுத்து வச்சிருந்தேன். அதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதையுமே இப்போ சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த 4 ஃப்ரூட்ஸ் தான் வீட்டில் இருந்துச்சு. உங்ககிட்ட பனானா இருந்துச்சுனாலும் பரவாயில்ல. ஸோ பனானா எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லி நல்லாவே செட் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ஜெல்லி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா சீரியஸாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு மெயினாக கிட்ஸுக்கோசரம் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஜெல்லிஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறோம். ஜெல்லிஸ் அது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜெல்லிஸ் கொடுக்கும் போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எடுத்து வச்ச ஃப்ரூட்ஸு, ஜவ்வரிசி வேக வச்சிருந்தது, அப்புறமா எடுத்து வச்ச கலர்ஃபுல்லான ஜெல்லிஸ் எல்லாமே போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா ரிச் ஃபிளேவருக்கு இந்த மில்க் மேடு. ஸோ இது மில்க் மேடு சேர்க்கும் போது செம்ம ரிச் ஃபிளேவரா இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இப்ப சர்வ் பண்ற பாருங்க. செம்ம கூலா சில்லா அழகா இருக்கு. இது கூட ஐஸ்கிரீம்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். டேஸ்டான ஒரு ஹெல்தியான கஸ்டர்ட். கிட்ஸ் ஆகட்டும், பெரியவங்களாகட்டும், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஆகட்டும், இந்த சம்மர்ல இந்த மாதிரி சில்லுன்னு ஒரு கஸ்டர்ட் கொடுத்து பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்குவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்க, நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.